சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய வழக்குகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரிய வருகிறது. செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே போர்க்கொடியை தூக்கிவிட்டார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும், கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து அதிமுக சரியான கூட்டணியை அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கினால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு பெற முடியும் என்பதையும் பாஜகவினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் பலமுறை எடுத்து கூறிவிட்டார்கள். ஆனால் எடப்பாடி இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. எதற்காகவென்றால் தன்னுடைய பொதுச்செயலாளர் பதவி இதனால் பறிபோகக்கூடும் என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் இதை எதிர்த்து வருகிறார். ஆனால் செங்கோட்டையனோ வேலுமணியோ குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவின் தொண்டர்களோ இதை முழுமையாக ஆதரிக்கிறார்கள். எடப்பாடி பேச்சை முழுமையாக எதிர்க்கிறார்கள் என்றே கூறலாம். அதிமுகவிற்கு தேவை திமுகவை வீழ்த்த வேண்டும், அதிமுகவின் கொடியை ஜார்ஜ் கோட்டையில் ஏற்ற வேண்டும். இதுதான் அவர்களது எண்ணம், தொண்டர்களது விருப்பமும் இதுதான். தொண்டர்களது விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படக்கூடியதுதான் அதிமுகவின் தலைமை. இதுவரை அப்படித்தான் இருந்தது. ஆனால் எடப்பாடி பதவியேற்றதிலிருந்து 8 தோல்விகளை அதிமுக தழுவியுள்ளது. அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் மிக மோசமான அளவில் ஏற்பட்டுள்ளது. இதற்கு மிக ஏற்பாடுகள் அனைத்தும் எடப்பாடியின் தவறான கருத்தால் மட்டும்தான் அதிமுகவின் நிலைமை இப்படி மிக மோசமாக மாறியிருப்பதாக பாஜகவினர்கள் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். அதிமுக ஒன்றிணைந்தால் எடப்பாடியின் பதவி பறிபோவது நிச்சயம் உறுதிதான். ஆனால் செங்கோட்டையனுக்கு முக்கிய பதவியும் வழங்கப்படும். அதிமுகவில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு களப்பணிகளை முழுவீச்சில் ஏற்பாடுகளை செய்வதற்கு செங்கோட்டையன் அவர்களால் மட்டும்தான் முடியும் என்பதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார். இதனால் பாஜகவிற்கு என்ன லாபம் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு 10 முதல் 14 சீட்டுகள் வரை கொடுக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் 7 முதல் 9 தொகுதிகள் வரை வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக நம்மால் பார்க்கவும் முடிகிறது. அதிமுக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் அதிமுக வெற்றியடையலாமா அல்லது தோல்வி அடையலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் தோல்வியை மட்டும்தான் ஏற்படுத்தியுள்ளது. வெற்றிக்கான எந்த ஒரு அறிகுறிகளும் இல்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களது பேச்சை செங்கோட்டையன் அவர்கள் கேட்டு அதிமுகவை ஒருங்கிணைக்கலாமா அல்லது அதிமுகவின் தலைமை எடப்பாடி சிறப்பாகத்தான் செயல்படுகிறார் என்று உங்களது கருத்துக்கள் இருக்கிறதா என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.